இன்றைக்கி நம்ம என்ன ஞாயிறு செலிப்ரேட் பண்ணுறோம்? குருத்தோலை ஞாயிறு. இது நிறைய பேர் என்னடா இவங்களுக்கும் பாரம்பரியமாக ஏதோ செய்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. எப்பவுமே நல்ல விஷயங்களாக இருந்தால் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. அதோட எதுக்கு வேதத்தில் 4 சுவிசேஷங்கள்லேயுமே இந்த இன்சிடெண்ட் வந்திருக்கு அப்படின்னா இது சாதாரண இன்சிடெண்ட்டா? 4 சுவிசேஷம் என்னென்ன சுவிசேஷம்? ஓ அப்படியா, 4 பேர் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அதே மாதிரி 4 சுவிசேஷங்கள்லையுமே இந்த ஒரே விஷயம் உங்களுக்கு மறுபடியும் 4 பேருமே எழுதி வச்சுருக்காங்கன்னா அது எவ்வளோ முக்கியம். ஏன்னா அன்னைக்கு நடந்த விஷயம் அவ்வளோ முக்கியம். எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வரைக்கும் இருக்குது. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வரைக்கும் இருக்குது இந்த இன்சிடெண்ட்டு. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 44 வரைக்கும் இருக்குது. யோவானில் 12ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 19 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு மத்தேயு எடுப்போம். 21ஆம் அதிகாரத்தில் 1 முதல் யாராவது படிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 4ஆம் வசனம் பாருங்க. உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னத்தில் வருகிற என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கிறது எங்கே இடம்பெற்றிருக்கு தீர்க்க தரிசனமானா சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு இயேசு என்ன பண்ணுறார்? சீசர்களை நோக்கி தனக்கு வேண்டிய அந்த கழுதைகள் எடுத்து. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம என்னடா இயேசு மட்டும் தான் கழுதையில் வந்தான்னு நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய இன்சிடென்ட்டு. சாலமோன் கழுதையில் வந்திருக்காரு, தாவீது கழுதையில் வந்திருக்காரு. ஏன்னா அவங்களுடைய வாகனம் அந்த காலத்தில் அதுதான். இப்போ பார்த்தீங்களா கழுதை எப்படி இருக்குன்னு? நம்ம ஊர்லலாம் நான் இந்த சைஸில் தான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில். இப்போ கூட கழுதையை பார்க்க முடியல. எத்தனை பேர் கழுதையெல்லாம் பார்த்துருக்கீங்க? அந்த காலத்தில் அயன் பண்ணுறவங்கலாம் அது மேலே தான் துணி எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இவ்வளோ தான் இருக்கும். கொஞ்சம் என்ன சைஸ் இருக்கும், ஒரு இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இந்த சைஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது எப்படிங்க. நானே நினைப்பேன் எப்படி வெயிட்டான மனுஷங்க அது மேலே உட்காந்து எப்படி தாங்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பொதி சுமக்கிறதுக்குரிய தன்மை இருக்குது. ஆனால் இவங்க ஊரில் எவ்வளோலாம் பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த அப்போ குதிரை சைஸில் இருக்குது. அதனால தான் மரியாலாம் அது மேலே ஏற்றி தான் ட்ராவல் பண்ணி இயேசு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கூட்டிகிட்டு போவாங்களே. ஸோ அவங்க மோஸ்ட்லி இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், தேவனை கொண்டு வர தேவன் எப்பயுமே பெஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக தான் சூஸ் பண்ணுவார். போய் சீசர்களுக்கு சொல்கிறார், போய் ஒரு இவ்வளோ ரூபா கொடுக்குறேன், இப்போ வாங்கிட்டு வாப்பா அப்படிலாம் சொல்லலை. அங்கே போய் கட்டியிருப்பாங்க, நீ வாட்டில் எடுத்துகிட்டு வா, கேட்டால் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கரெக்டாக அவங்களும் போகிறாங்க, அவுக்குறாங்க, அவங்களும் கேட்குறாங்க, ஆண்டவருக்கு வேணும்னு சொல்கிறாங்க, வருது, எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இது எது குறிக்குது? இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இதே இன்சிடெண்ட்டு 12ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரைக்கும். எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே
வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். முதல்ல சீஷர்களுக்கே தெரியல எதுக்குடா இந்த மாதிரி நடக்குது, எதுக்கு ராஜாவா வந்து இவர் இப்படி பவனி வர்றாரு அப்படின்னு. ஆனால் உயிர் தெழுந்த பிறகுதான் தெரியுது இவர் தேவன், தன்னை யாருங்கிறத காட்டும்படி இந்த உலகத்தில் வந்தார். அதில் ஏன் போட்டிருக்கு வசனம், உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்குது. சீயோன் குமார் எருசலேமை பார்த்து சொல்கிறாங்க, ஓ உன்னுடைய ராஜா. அவங்க வந்து ராஜா வர்றதுக்கு, இந்த மெஸ்ஸையா வர்றதுக்காக தான் தவிச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கு வருவார் இந்த மெஸ்ஸையா, என்னைக்கு வந்து நம்மளை இதிலிருந்து மீட்பார், என்னைக்கு வந்து நமக்கு மீட்பை கொடுப்பாருன்னு. அவர் தான் இவர்னு யாருக்குமே தெரியல, இன்க்ளூடிங் கூட இருக்கிற சீசர்களுக்கு கூட தெரியல. எப்படி இருக்குது பார்த்தீங்களா நிலைமை. அதனால தான் பாருங்கள், இயேசு இது எல்லாத்தையும் சிம்பாலிக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுட்டு போகிறாரு. ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு தெரியும். அதுக்கடுத்து அன்றியும் அவருடனே இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கலையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதுனால அவருக்கு எதிர்கொண்டு எல்லாரும், ஏன்னா இது இந்த இன்சிடெண்ட் எப்போ நடக்குதுன்னா இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பின பிறகு நடக்குது. எல்லா இடத்துலையும் ஃபேமஸ், பயங்கரமாக எல்லா இடத்துலையும் பேர் புகழ். இயேசு வரதை பார்த்து இவர் தான் அவருன்னு. அப்பொழுது 19 பாருங்க, பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா, இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இப்போ திடீர்னு இந்த வசனத்தை எடுத்து பார்த்தா புரியாது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வீட்டில் டைம் கிடைக்கும் போது படித்து பாருங்கள். மொத்தம் யோவானில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 21 தான் இருக்குது. படிக்கலாம். ஈவினிங் ப்ரேயரில் கூட நாங்கள் ஒவ்வொரு வசனமாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். 4 o'clock ப்ரேயர் வந்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் தேவனை எப்படி அவங்க மறுதளிக்கிறாங்க, எப்படி மட்டுப்படுத்துகிறாங்க, எப்படி நீ தேவகுமாரனா வந்திருந்தோம், நீ எல்லாம் தேவகுமாரனா, நீ எல்லாம் பிசாசு பிடிச்சவர், நீ எல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அதன் மத்தியில் லாஸ்ட்டில் ஃபைனலாக பிதா இயேசுக்கு இந்த மகிமையை கொடுக்குறார். இப்போ யாருக்கு வந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் வந்து யோவான் 1ஆம் அதிகாரத்திலேருந்து அப்படி படிச்சுட்டு வாங்க. அப்படி நம்மளுடைய ஹீரோ இப்படிலாம் நிந்திக்கப்படுறாரு, நம்மளுடைய ஹீரோ இப்படிலாம் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறாரு, கேவலப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் அப்படி ஹீரோ அப்படி எல்லாருக்கும் முன்னாடி அப்படி வந்து ரைஸ் அப் ஆகி ஊரே அவரை அங்கீகரித்து கொண்டாடும் போது உண்மையிலேயே அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அந்த வசனம் படிக்கும்போது மனம் குளிரும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. சில பேருக்கு நான் சொல்கிறது புரியுது. இந்த தேவனையா புரிஞ்சுக்கிறல, இவரையா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். அதனால தான் இன்றைக்கு 1ஆம் அதிகாரத்துலேருந்து நிறைய விஷயம் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் யோவான் எடுத்துக்கோங்க. அதில் 11 படிங்க. பாருங்க, அவர் தமக்கு சொந்தமானதெல்லாம் எதில் வந்தார்? இந்த உலகத்தில் தானே வந்தார். இந்த உலகம் யார் படைச்சது? நம்மெல்லாம் யாரால் படைக்கப்பட்டவர்கள்? அவர் வர்றாரு, ஆனால் நம்ம யாருமே அவரை அறிந்து கொள்ளலை. இந்த உலகம் அவரை அறிந்து கொள்ளலை. அவரை அறிந்து கொள்ளலை. அதான் இங்கே போட்டிருக்கு. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம்லாம் படிங்க யோவானில். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இவர் யாரு? ஆதியிலேயே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் யார் மூலமாய் உண்டாயிற்று? இந்த இயேசு மூலமாய் தான் உண்டாயிற்று. அந்த இயேசு எல்லாத்தையும் உருவாக்குனவர் வந்து இந்த பூமியில் வந்து பிறந்து நிற்கிறாரு. ஒருத்தன் கூட மதிக்கலை. ஒருத்தன் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் ஒரு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிற முடியுதா? நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் பிள்ளைகளே எடுத்துக்கோங்க. அவங்கள பாராட்டி சீராட்டி வளர்த்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து வாசல் கட்டி கொடுத்து நாளைக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போகிறீங்க, சுத்தமாக மதிக்கலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்பிளாக சொல்கிறேன். இல்லைங்க நாங்களாம் அப்படி கழுவி தொடச்சிட்டு போயிடுவோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே தான்
நமக்கு இவ்வளோ பெரிய வீடை கட்டி கொடுத்து நம்மளை உருவாக்கி எல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு அப்பயும் பாவத்தில் விழுந்து அப்பயும் நம்மளை தூக்கி விட தான் வர்றாரு. அப்பயும் வந்து முன்னாடி நிற்கிறாரு. ஒருத்தன் கூட அவர் என்ன பண்ணலை, அங்கீகரிக்கலை, புரிந்து கொள்ளலை. ஒரு வகையில் காட் அவருக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும்னு உங்களால் யோசிக்க முடியுதா? அவர் போட்டிருக்காரு, தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை. அடுத்து அந்த 1ஆம் வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 48 படிங்க. அதே இது 1ஆம் அதிகாரத்தில். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிழிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இயேசு இஸ்ரவேலின் ராஜான்னு இந்த நாத்தான்வேல் தான் சொல்கிறார். இந்த நாத்தான்வேல் யார் அப்படிங்கிறவர் உங்களுக்கு அந்த அதுக்கு முன்னாடி சில வசனங்கள் படித்து பார்த்தா தெரியும். இப்படி ஒருத்தர் வர்றாரு, நான் மெசையா பார்க்கணும் அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இவர் மெசையாவாக இருப்பாருன்னு, இயேசு மெசையாக இருப்பார்னு அவர் நம்பலை. அப்போ இயேசு கிட்ட அவர் கூட்டிகிட்டு வரும்போது இயேசு சொல்கிறாரு, ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறார், நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போதே உன்னை அறிவேன்னு சொன்னோனையும் இவருக்கு எப்படி நம்ம இப்படி தெரியும், அப்போ இவர் தான் அந்த மெசையா அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் இவரை புரிந்து கொள்ள முடியுது. ஏதோ ஒரு சிலருக்கு, இவ்வளோ கோடி ஜனங்கள்ல, அங்க இருக்கிற அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள்ல யாரோ ஒரு சிலருக்கு தான் அவர் இஸ்ரவேலின் ராஜா மெஸ்ஸையான்கிறத புரிந்து கொள்ள முடியுது. அதுக்காக தான் இந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். அடுத்து 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தில் 25 இங்கே என்ன இன்சிடென்ட் வருதுன்னா, சமாரிய பெண்ணோட பேசுகிறார். என்ன பெண்ணோட பேசுகிறாரு? சமாரிய பெண்ணோட. அப்போ அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கதையின் மூலமாக தெரியும் இல்லையா? தண்ணி கேட்குறாரு. அவர் வந்து நீங்களாம் எங்கிட்ட வாங்கி குடிப்பீங்களா, நாங்கள்லாம் சாதாரணவங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இல்லைம்மா, நான் கேட்குறவன் யாரும் தெரிஞ்சால் நீயே கொடுப்ப அப்படின்றாரு. அப்புறம் வந்து நாம இந்த மாதிரி நிலையெல்லாம் மாறும், ஒரு நாள் வந்து மெஸ்ஸையா வந்து எல்லாத்தையும் மாற்றுவார் அப்படின்னு அவங்க நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது, நான் தான் அந்த மெஸ்ஸையா என்று சொல்கிறார். 25 ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெஸ்ஸையா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் எனக்கு அறிவிப்பார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற அவர் ஒரு சிலருக்கு தான் தன்னை யாருங்கிறதையும் வெளிப்படுத்துகிறார். இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்கிறேன். இந்த குருத்தோலை பவனிக்கு முன்னாடி யாரோ ஒரு சிலருக்கு தான் அவரை யாருன்னு தெரியுது. அவரும் யாரோ ஒரு சிலருக்கு தான் தன்னை யாருன்னு வெளிப்படுத்தவும் செய்கிறாரு. ஏன்னா அவரோட முக்கியமான நோக்கம் என்ன? சிலுவையில் மரிக்கணும். அதில் எந்த விதத்தில் குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப தன்னை யாருங்கிறத கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாரு. வெளியில் சொல்லலை. அப்படியே சொன்னாலும் இவங்க நம்புற மாதிரி இல்லை, அது வேறு விஷயம். அப்போ விசுவாசிக்கிறவங்க, உண்மையான தாகத்தோடு இருக்கிறவங்க, தாழ்ச்சியுள்ள இருதயம் இருக்கிறவங்களுக்கு தான் தன்னை யாருன்னு வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த ஸ்திரீ வேகமாக ஊருக்குள்ளே ஓடி போய் தேவனை வந்து சொல்லி ஆள்களை கூட்டிகிட்டு வந்துட்டான். அதே இது யோவான் 4 பாருங்கள், 44. நானே சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லிடு. இயேசுவே சொல்கிறார். ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட இருந்தவங்களாம் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இவர் மரியாளினுடைய பையன், இவர் யோசேப்பினுடைய பையன், நாம் பார்த்து வளர்ந்த பையன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. எங்கள் வீட்டிலலாம் பொதுவாக கிறிஸ்தவ குடும்பம்னால நம்ம என்னதான் பெரிய விஷயம் பண்ணாலும், நான் தான் உனக்கு பைபிள் படிக்கவே சொல்லிக் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட மென்டாலிட்டி அப்படி தான். அதனால தான் இயேசு சொந்த ஊரிலேயே அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்று. வேதத்தில் போட்டிருக்கு, தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலே மதிக்கப்பட மாட்டான், கனமில்லை நினைக்கப்பட மாட்டான். ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்கிறதுனால, அவங்க எல்லாமே ஃபுல்லாக மாம்சத்தில் பார்க்குறதுனால, ஒருவேளை நீங்களும் நானும் கூட இயேசு பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தால் கூட அப்படி கூட நினச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு இடமாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு இடம்? நாசரேத். அதனால் அவங்க பார்க்குறாங்க, மெஸ்ஸையாலாம் நாசரேத்துலேருந்து எங்கேயாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா? இப்போ நம்ம ஊரில் வந்து இருக்கலே ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் நினச்சிக்கோங்க, இது வந்து ஒரு சாதாரணப்பட்ட இடம் அப்படின்னு. இந்த ஊர்லேருந்து ராஜா வருவாரா? ராஜா போய் பிறப்பாரா? உங்களால் புரியுதா யோசிக்கிறது? அப்படி யோசிச்சாங்க. நாசரேத்துலேருந்து எங்கேயாவது நல்ல விஷயம் நடக்கக்கூடுமா? ஆனால் இவர் பிறந்தது பெத்லஹேமு. ஆனால் இவர் கொண்டு வந்து அங்கே கொலை மிரட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு நாசரேத்தில் வந்து வளர்க்குறார். அதனால் நசரனாய இயேசு என்று அறியப்படுகிறார். ஸோ இப்படி போகிற இடம், இருக்கிற இடம், வர்ற இடம், எல்லா இடங்களையும் இவருக்கு தடைகள், எல்லா இடங்களையும் அங்கீகரிக்கலை, எங்கேயுமே அவரை பேச கொண்டாடலை. அப்படி தான் அவர் நிலைமை போயிட்டுருக்கு. அடுத்து யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் அவரை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். யோவான் 5:16 படிங்க. 16. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். என்ன செஞ்சாரு? 5ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். என்ன அற்புதம் இருக்குது உங்கள் கண்ணில் படுதா? 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அற்புதம்
பைக்லேயே சொல்லுங்க. பெதஸ்தால 38 வருஷமா பெதஸ்தால 38 வருஷமா. எத்தனை வருஷம்? 38 இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? நிறைய பேருக்கு வயசே அவ்வளோதான் இருக்கும். 38. உங்களால் யோசிக்க முடியாது. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 38 வருஷங்க ஒரு மனுஷன் கிடக்குறாங்க வியாதியா. அவனை போய் சரி பண்ணுறாரு. இவங்களுக்கு என்ன ஆத்திரம்? எப்படி ஓய்வு நாளில் சரி பண்ணலாம்? எப்படி? ஒரு சாதாரண ஆண்டவர் அறியாதவனாக இருந்தால் கூட அப்பா இப்படிப்பா இப்படி நல்லா ஆன அப்படின்னு நினச்சிருப்பான். அவங்களுக்குள்ளே பாருங்கள் போட்டி, பொறாமை, எரிச்சல். இவர் என்னடா பேர் போல வாங்கிக்கிட்டே போகிறார், இவருக்கு எப்படி எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது. ஓய்வு நாளாக பேச சொல்கிறாரு. எப்போ அவங்க ஓய்வு நாளில் உங்கள் ஆடு மாடு குழிக்குள்ளே விழுந்தால் கூட நீங்கள் தூக்கி விட மாட்டீங்களாப்பா? ஒரு சாதாரண அந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டீங்களா? இவன் எவ்வளோ நாள் இப்படி கிடக்குறான். எத்தனையோ கூனி பாருங்கள், ஒருத்தி எத்தனையோ வருஷ காலமாக அந்த கூனி இப்படி இருக்கிறான். அவளை விடுதலை பண்ணுறாரு. அப்பையும் சொல்கிறாங்க ஓய்வு நாளில் போய் விடுதலை பண்ணிட்டாங்க. இவர் எப்படி உண்மையிலே ஆண்டவருடைய ஆளாக இருக்க முடியும்? ஆண்டவரை நம்புறவனாக இருந்தால் இப்படிலாம் செய்யணும், அப்படிலாம் செய்யணும். எங்கே போகணும்? அதில் எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணுறாங்க பாருங்கள். யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை எதுக்கு கொலை செய்ய வழி தேடுறாங்க? இவர் எதுவும் வழிப்பறி பண்ணாரா, இல்லை கொள்ளையடிச்சாரா, இல்லை யாரையும் கெடுத்தாரா? 38 வருஷமாக கடந்த ஒருத்தனை தூக்கி விடுறாரு. அதுக்கு கொலை செய்கிற அளவு. இதுதான் பாருங்கள் உலகம், இதுதான் உலகம். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆள்கள் உலகத்தில் இன்றைக்கி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, நாங்களாம் பார்த்ததே இல்லைங்க, நாங்களாம் பரலோகத்தில் இருக்கிறோங்க. அப்படி போட்டி பொறாமை எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது, எல்லா இடத்துலையும். அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அதிகமாக. ஒரு ஆஃபீஸில் போட்டி, நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு குடும்பத்தில் போட்டி, சொந்தக்காரவங்கன்னு சொல்கிறோம், சொந்தம் பந்தம் ரத்த சொந்தம்னு சொல்கிறோம். கூட பிறந்திருக்காங்க, கூட பிறந்தவங்க தான் பெரிய போட்டியாக இருக்கிறோம். ஒரே ரத்தம், ஒரே அம்மா வயிற்றில் வந்தன்றாங்க. கல்யாணம்லாம் முடித்து சொத்து பிரிக்கும் போது பாருங்கள் என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்னு. அப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியாது, கொஞ்சமே இல்லாத போது ஒரு பிரச்சனை வராது. எல்லாம் இருக்கும் போது தான் நீயாடா நான் தூக்கி வளர்த்தது, நீ தூக்க வளர்த்ததுலாம் பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி எதிர்பார்க்க இடத்துல அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஏசு எவ்வளோ நல்லவர்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு 18 வயசு வரைக்கும் பெருசாக ஆண்டவர் ஆராதிக்கலாம் வராது. பிள்ளைகளை கூட கூட்டத்து ஒழுங்கா உட்காரு, ஒழுங்கா சொல்லு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த இன்சிடெண்ட்லாம் 4 பேரில் ஏமாற்றப்படுறது, உலகம் இப்படி இருக்குது எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த யூத் வயசு வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக அந்த வழி தெரியாதனால இவங்க எதுக்கிட்ட முக்கியம் இப்படி பாடிக்கிட்டு இருக்காங்க, இவங்க எதுக்கு முக்கியம் ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. அம்மா அப்பா சொன்னால் கூட ஐயோ நீக்கும் சர்ச்சு கூட்டு வந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணு, இதில் வேறு இதை கொடு அதை ஆட்டுன்றாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அதே ஆள் மேரேஜ்லாம் முடிஞ்சு 4 விஷயங்களை பார்த்து, நிறைய பேருக்கு சீக்கிரமாகவே நடந்துருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் அப்படிப்பட்டவங்கள்லாம் ஒரு சிலர்லாம் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து தான் ஓஹோ இப்போ தான் புரியுது நம்ம அம்மா அப்பா ஏன் ஓடி ஓடி சர்ச்சுக்கு போனாங்க, இப்போ தான் புரியுது ஏன் விழுந்து விழுந்து ஆராதிச்சாங்க, இப்போ தான் புரியுது வேதத்தை எப்படி விழுந்து விழுந்து படித்தாங்க, இப்போ தான் புரியுது உலகம் எப்படிப்பட்டது. இந்த உலகம் இன்றைக்கி அப்படிப்பட்டதாக தான் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. பாருங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்களும் ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். நாங்கள் வேறு ஏதாவது சொல்கிறோமானா இல்லை, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், சுவிசேஷம். ஆனால் எங்களை பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. இப்போ வரைக்கும் ஃபேஸ்புக்கில் ஒரு ரீல்ஸ் போடுறோம் ஆண்டவரை பற்றி அப்படின்னா ஒரு தடவை கூட தப்பான கமெண்ட் வராமல் இருக்கவே இருக்காது. என்ன கமெண்டு? என்னத்தடா சொன்ன, உன்ட்ட வந்து சொத்து கேட்டமா, இல்லை ஒன்னே கெட்டவன்னு சொல்லமா, இல்லை நீ கும்பிட்றத தப்புன்னு சொன்னமா, அப்படி கூட நிறைய இடங்களில் சொல்லலாம். நம்ம அப்படி டீசெண்டாக தான் போயிட்டுருக்கோம். ஏன் தேவன் உண்மையுள்ளவர்னு சொல்கிறோம். எதுலேயுமே நம்ம பேசுகிறதில்ல. நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம ஐடியில் நம்ம போடுறதுக்கு அவங்க வந்து நீ போடக்கூடாது, நீ பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு வாயில் வராத வார்த்தையெல்லாம் சொல்லி பேசி, இப்படி வார்த்தையை வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசி கேட்டது கிடையாது. அப்படியெல்லாம் பேசி எதுக்கு? தேவனை பற்றி சொல்கிறது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் நேரில் பார்த்தாங்கன்னா கடிச்சு துப்பிடுவாங்க, அந்தளவுக்கு கோவப்படுவாங்க. அப்புறம் ஆண்டவரை இன்றைக்கும் இந்த மாதிரி ஆள்கள் இருக்கிறாங்க. சிலுவையில் வந்து அவர் தொங்குறத வச்சு, அவரை இன்னமும் கிறிஸ்தவத்தில் நடக்கிற தப்புகளெல்லாம் வச்சு தேவன் மேலே பலியை போட்டு அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இமேஜஸ் போட்டு விடுறது, அசிங்கம் பண்ணுறது இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்களாம் அதை போய் டக்குன்னு ரிமூவ் பண்ணி விட்ருவோம். அதனால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை சொன்னால் கூட தாங்கிக்கலாம், தேவனை சொன்னால் தாங்க முடியாது. அதனால் டக்கு ரிமூவ் பண்ணி விட்டு பிளாக் பண்ணி விட்டுறது அந்த அக்கௌண்ட்டே. வேறு அக்கௌண்ட்லேருந்து வருவான் அவன். இன்றைக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கூட 4 பேர் சுவிசேஷம் சொல்கிறீங்க, என்னத்தங்க சொன்னீங்க? நல்லது தானுங்க சொல்கிறீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம்,
வாங்க, வேறு ஏதாவது சொல்கிறோமா? அங்கங்கெல்லாம் வந்து மேஜிக் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், இல்லை ஒரு சாதாரணமாக ஏதாவது ஒரு பண்ணால் கூட அதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வான்றாங்க. எதுவுமே சொல்லலை, ஃப்ரீயாக எல்லாருக்கும் சொல்கிறோம், நம்புங்க உங்கள் வாழ்க்கை மாறுன்றோம். உடனே என்ன பண்ணிடுறாங்க? மதம் மாற்ற வந்துட்டியா? உடனே என்ன பண்ணிடுறாங்க? நம்மளை மாற்ற வந்துட்டான், அப்படி செஞ்சுட்டான், இப்படி செஞ்சுட்டான். அதே எதிர்ப்பு இயேசு இருக்கிற காலத்தில் இருக்கிறதா? அதனால் இயேசு சொல்கிறாரு, என்னையே பகைத்த உலகம் உங்களை பகைக்க மாட்டாதா? அவர் சிம்பிளாக சொல்கிறது, என்னே உலகத்தை படித்த கடவுள் எனக்கே தாண்டா நிலைமை, என்னையே இப்படி தான் படுத்துனாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஆமாம், நல்லதுக்கு என்ன காலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் இன்றைக்கி இத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டு உட்காந்துருக்கோன்னா தேவனோட கிருபை, தேவனோட கிருபை. நம்மளும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக தான் எங்கேயோ இருந்திருப்போம், நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க, அங்கேருந்து நம்மளை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு பாருங்கள், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். சவுல் கூட அப்படி தான் இயேசுவை ஃபாலோ பண்ணு விரட்டி விரட்டி அடித்தார், பவுலா மாற்றிட்டாரா? அந்த தேவன் தான் நம் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து இது கொலை செய்ய அளவுக்கு வகை தேடுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்போ இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இது வரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வரேன், எதுக்காக என்னை இப்படி பண்ண தேடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே 5ஆம் அதிகாரத்தில் 31 பாருங்கள், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது, என்னை குறித்து சாட்சி கொடுக்குற வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து கொடுக்குற சாட்சி யாரை பற்றி சொல்கிறாரு? பிதாவை பற்றி சொல்கிறாரு, ஆவியானவரை பற்றி சொல்கிறாரு. எப்பா நான் யாருன்னா என்னை பற்றி நானே சொல்ல வேண்டாம், ஆனால் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. நான் அடிக்கடி தேவன்கிட்ட கேட்குறது தான், தேவனே வெளியில் இருக்கிறவங்க யாருனாலும் எப்படினாலும் நினச்சிக்கலாம், ஆனால் என்னை அழைத்தவர் நீர், எனக்கு ஏதாவது ஒன்று என்னையை பற்றி 4 பேர் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதுக்கு பதில் பேச வேண்டியது நீர், நான் பொறுப்பை அங்கே கொடுத்துருவேன், அவர் பார்த்துக்குருவார். நான் வந்து ஆண்டவரால் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன்னா ஆண்டவர் என்னை சூஸ் பண்ணியிருக்காரா? நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், இது எப்படி அது எப்படி, எதையுமே நான் யாரையும் வந்து ப்ரூஃப் பண்ணி பதில் சொல்ல முடியாது, ஆனால் அழைத்தவர் அவரோட ரூல், அவர் தான் பதில் சொல்லணும். இந்த இயேசுவே உலகத்தில் வந்து மெசையான்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு புரியுது. ஃபேக்கான ஆள்களெல்லாம் ஈஸியாக நம்பிடுறாங்க உலகத்தில் மனுஷங்க, உண்மையான ஆள்களை நம்புறதா ரொம்ப கஷ்டமாக. ஏன் எப்படி உங்களுக்கு பெண்கள் இப்படி பெண்கள் கூடாது, அது எப்படி உங்களை இது பண்ணியிருப்பாரு, உங்களை எந்த நேரத்தில் பேசினார், யாரும் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க தேவையில்லை. நம்ம சிம்பிளாக சொல்கிறது, அழைத்தவர் காமிப்பார் யாருன்னு சொல்லி. அதே மாதிரி தான் உங்களையும் ஏதோ விஷயத்தில் தேவனை நம்பி போயிட்டுருக்கீங்களா? அது எப்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணி நாங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கிற சுச்சுவேஷன்லேயே எல்லோரும் கேட்டாங்க, இப்படி கடவுள் வந்து ஒன்று பேசினாரா? இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் ஓப்பனாக சொல்லிடுங்க, இந்த கடவுள் பேரை வச்சுலாம் வேண்டாம் இப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களே சொன்னாங்க. ஏதாவதுனா முடியல அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிரு, இல்லை இதான் சுச்சுவேஷன் சொல்லிட்டு போயிருங்க. இந்த பொய் சொல்கிறது, அப்புறம் எனக்கு கடவுள் வந்து இந்த பெண்ணை காமிக்கிறாரு, இந்த மகனை காமிக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறான், பேசாமல் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிரு. புரியுதா உங்களுக்கு எப்படிலாம் இருப்பாங்கன்னு? அவங்களாம் ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க. கடவுள் அப்படிலாம் ஏன்ட்டெல்லாம் வந்து பேச மாட்டேங்கிறாரு, ஏன்ட்டெல்லாம் அவன் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ அந்த அளவுக்கு அவர் கூட பாண்டேஜில் இருந்தால் தானே அவர் பேசினா கூட தெரியும். இப்போ கூட இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கார், எத்தனை பேருக்கு தெரியுது? கரண்ட்டு போயிட்டு வந்துட்டுலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். ஓஹோ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் இங்கே வந்து மூடி இருக்கோம், காற்று ஏசி இல்லைன்னா இருக்க முடியாது சொன்னால் புரியாது. சில நேரம் சில டெஸ்ட் பண்ணி காமிப்பார், புரியுதா இப்போ எது தேவைன்னு அப்படின்னு. அது ஒரு வகையில் கரெக்டாக தான் போகுது. நம்ம என்ன தான் சொன்னாலும் இதயத்தை கிழித்து பேசினாலும் புரியாது. ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு உட்கார வச்சாருன்னா அப்பா தாங்க முடியலையே, காற்று இல்லையே, அது இல்லையே, கரண்ட்டுக்கு இதுக்குள்ள இவ்வளோ இருக்கா, இவ்வளோதான் செலவு இருக்கா அப்படின்னு அப்போ தான் யோசிக்கவே தோணும். இல்லைன்னா நம்மளை பற்றியே தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இவ்வளோ ஒரு இது இன்னும் இருக்க ஆள்கள் வந்தாங்கன்னா எவ்வளோ தூரம் தேவைகள் இருக்குதுன்னு தெரியாது. ஜென்ரேட்டர் நாங்கள் வாங்கினோம், நிறைய டைம் பேசியிருக்கோம் கூட சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம சென்னையில் நம்ம இருக்கிற ஏரியாவில் ஹாட்ஸ் பிளேஸ்னால 99% கரண்ட் போகவே போகாது. ஆனால் இன்றைக்கி ஏன் போச்சுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதனால அதை ஏன் வாங்கி அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி நாங்கள் வாங்க யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ தான் புரியுது, அதுலேயே நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறார். அங்கே போன பெரிய பெரிய சிஸ்டர்ஸ்லாம் பெரிய பெரிய ஜென்ரேட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆனால் அடுத்த நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஆராதனையில் வந்து மக்களுக்கு வந்து எந்த இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சீக்கிரமாக தேவன் அதையும் தருவான்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா விசுவாசிக்காமல் இருந்தது தான் அந்த ஏசி கூட வராமல் இருந்ததுக்கு காரணம். இப்போ விசுவாசனால தான் வரப்போகுது, அதுவே நான் விசுவாசி தான் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இங்கே இயேசு என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா என் சாட்சி மெய்யாக இராது, என்னை சாட்சி கொடுக்குற வேறொரு இருக்கிற அவர் என்னை குறித்து கொடுக்குற சாட்சி மெய்யானதாக இருக்கும். அது 6ஆம் வசனத்தில் வாங்க, 41 இருந்து படிங்க. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து
இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். அந்த 6ஆம் அதிகாரத்தில் என்ன போயிட்டு இருந்துச்சு? தேவன் சொல்றாரு, நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம், நான் தான் அந்த ஜீவ தண்ணீர். இப்போல்லாம் நமக்கு புரியுது, ஆமாம் அப்படிலாம். ஆனால் அப்போ இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக புரியல. எப்படி சொல்கிறாங்க? வானத்துலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள், எனக்கு தெரியாது. அவங்க வீட்டில் நீ சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்தது, இங்கே தான் கேன்னு கத்திக்கிட்டு இருந்தீங்க. மரியாளின் வீட்டில் பிறந்து ட்ரௌசர் போட்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்க. என்னப்பா இது ஓவராக இருக்கே. எப்படி பேசுகிறாங்க? பேச தானே செய்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு புரியவே இல்லை, கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறிவே இல்லை. ஆனால் மரியாளுக்கு மட்டும் தான் தெரியும் அவர் எப்படி பிறந்தாருன்னு. யோசேப்புக்கு மட்டும் தான் தெரியும். யோசேப்பு கூட மரியாதை கலட்டி விட போனார். யோசேப்பிட்ட போய் பேசி ஒரு தரிசனம் இருந்துச்சுன்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவரே உதவி செய்வார். கூட இருக்கிறவங்க கூட யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க இவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ண வைக்கிறதே அவர் தான், வேறு யாருமே கிடையாது. அப்போ பேசுகிறாங்க, இவர் யோசேப்பின் குமாரனா இயேசு அல்லவா? இவர் தகப்பனையும் தாயும் நமக்கு தெரியுமே. அப்படி இருக்க வானத்திலேருந்து இறங்கி வந்தேன் என்னோட எப்படி இந்த சொல்லுகிறான். இப்படிலாம் போகும்போது நமக்கெல்லாம் சில நேரம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய தேவன் அவன் பேசுகிறாங்க. நிறைய இடங்களில் பாருங்கள் பேசுவாங்க. அதை எடுத்து படிக்க கூட நம்ம கஷ்டமாக இருக்குது. இயேசுக்கு உலகத்தை படைத்த தேவனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும்? எல்லாரால புரிஞ்சுக்கிற முடியுது. அவருடைய ரோல் மனுஷனாக வந்தார் தான், ஆனால் அவரோட ஒரிஜினாலிட்டி தேவன். தாம் படைச்ச அந்த மண்ணால் உருவான அந்த சிருஷ்டிப்புகள் அவருக்கு முன்னாடி உட்காந்து அப்படி பேசுது. எத்தனை பேரால் புரிய முடியும்? நம்ம வீட்டில் பிள்ளைகளே எடுத்து பேசுனா, நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை நீ என்னையே எடுத்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா, என்னையே கை நீட்ட வளர்க்க வந்துட்டியா? பிள்ளைகளை திட்டுறோம்ல, ஒரு வயசு வந்துருச்சுன்னா எனக்கு மேலே வளர்ந்தோடனையும் நம்ம அப்பா பேச்ச கேட்க மாட்டியா? நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் பொறுமையாக பதில் சொல்கிறார் பாருங்கள். அடுத்து அதே 6ஆம் அதிகாரத்தில் 52, 53 படிங்க. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 52 என்ன சொல்கிறாங்க? இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு, புரியுதா உங்களுக்கு? நான் என் மாம்சம் தான் உங்களுக்கு அப்போங்கிறாரு. மாம்சத்தை புசி கொடுப்பானே, இது காட்டு மிராண்டித்தனமாலப்பா இருக்குது. என் ரத்தத்தை நீங்கள் குடிப்பீங்கன்றாங்க, இது என்னப்பா காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது? எல்லாமே கொஞ்சம் கூட அவரை என்ன பண்ணலை, அக்செப்ட் பண்ணிக்கிற அதை மாதிரி தான் பேசுகிறாங்க. இது மாதிரி நடந்துட்டு. அடுத்து 7ஆம் அதிகாரத்தில் வாங்க. இங்கே பயங்கரமான ஒரு விஷயம். அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள், அதாவது மரியாளுக்கு இயேசு எப்படி பிறந்தார்? தேவன்கிட்டேருந்து வந்து பிறந்தார். எந்த ஒரு ஆணுடைய துணையெல்லாம் பிறந்தார். அதுக்கடுத்து யோசேப்பு மரியாளும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவங்களுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தாங்க. அதெல்லாம் தான் அவருடைய சகோதரர்கள் சொல்லப்படுகிறது. கூட இருக்கிற சகோதரர் கூட இயேசுவை பெருசாக நினைக்கலங்க. எப்படி இருக்கும்? உங்களை ஊரே மதித்தா கூட வீட்டில் மதிக்க மாட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்கிற ஈஸியான ஒன்று தான். அப்போ இயேசு கூட இருக்கிற சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, நீங்கள் தான் அற்புதம் அதிசயம் பண்ணுவீங்களே, எதுக்கு எல்லா இடத்துலையும் உங்களால் இப்போ பிரச்சனை வருது? எதுக்கு பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ எருசலேமில் ஒரு பண்டிகை நடக்க போகுது, நீங்கள் போய் அங்கே நடுவில் பண்ணுங்கள், உங்கள் எப்படி ஃபேமஸ் ஆகுறீங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடின. ஏன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் அவர் என்னதான் செய்ய தேடுறாங்க, கொலை செய்ய தேடுறாங்க. அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். ஏன் ஆனால் யூதேயாவிலேருந்து வந்தார்னு வசனம் சொல்லுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவரும் சொல்லி சொல்லி பார்த்தாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. மலையிலேருந்து தள்ளி விட வர்றாங்க, கல்லெறிஞ்சு கொள்ள வர்றாங்க. ஆனால் அவர் எப்படி மறிக்கணும், அந்த டைம் வர வரைக்கும் அவர் அதை பாதுகாத்துக்கிறணும். இந்த மனுஷங்களுக்கு புரியும் வைக்க முடியல. அதே நேரத்தில் அவருக்கு பயம் கிடையாது. அங்கேருந்து ஓடி வர ஒரு நிமிஷம் சொடக்க போட்டால் கூட தூதர்கள் வந்துடுவாங்க. ஆனாலும் இது இப்படி தான் நடக்கணும்னு அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்காரு. அதனால யூதேயாவுக்கு போகாமல் இருக்காரு. ஆனால் சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க? யூதேயாவுக்கு போங்க, அங்கே தான் பண்டிகை நடக்குதுல்ல, அங்கே போய் இந்த மிராக்கிள்ஸ்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆக வேண்டியதானே. எப்படி இருக்கும் பாருங்க. எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? இயேசு தேவன் உலகத்தில் வந்து என்ன பாட்டு பாடுறாரு இந்த மனுஷங்க மத்தியில் படிங்க. 4 பிரபலமாக இருக்க
மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். யாரு கூட விசுவாசிக்கல? சகோதரர் கூட விசுவாசி. எப்படி இருக்கு பாருங்க. ஊரெல்லாம் அவ்வளோ நடந்தோம், எல்லா இடத்துலையும் அகைன்ஸ்ட், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கொலை செய்திடுறாங்க, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. வீட்டுக்காவது வந்தால் 4 பேர் நம்மளை அன்பாக பார்ப்பாங்க, பேசுவாங்கன்னா அவங்க அம்மாவை தவிர வீட்டில் இருக்கிற சகோதரர்கள் கூட ஏளனமாக பேசுகிறாங்க, கேலியாக பேசுகிறாங்க, கிண்டலாக பேசுகிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. நீங்கள் தான் அவ்வளோ பெரிய ஆளாச்சே, எதுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க? போய் வெளியில் போய் அற்புதம் செஞ்சு ஃபேமஸ் ஆக வேண்டியதானே, உங்கள்கிட்ட தான் நிறைய வித்தைகள் இருக்குல்ல, போய் செய்ய வேண்டியதானே, இப்படிங்கிறலாம் பேசுகிறான். அவர் சகோதரர்கள் கூட அவரை விசுவாசிக்கவில்லை. அவங்களுக்குலாம் ஒரு நிமிஷம் தான் யாருங்கிறத காட்ட முடிஞ்சிருக்குமானா முடிஞ்சிருக்கும். ஒரே நிமிஷம் அப்படியே வந்து இந்த யோவானுக்கு காட்சி எழுத மாதிரி வெளிப்படுத்தின வயசில் காட்சி கொடுத்துருந்தாருன்னா கீழே விழுந்திருப்பாங்க எல்லாம். ஒரு நிமிஷம் பொறுமையாக இருக்கார். ஏன்? சிலுவையில் எல்லாம் நடந்து முடிக்கணும், அந்த பர்பஸ் நிறைவேற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு 7ஆம் அதிகாரத்தில் 12 பாருங்க. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று. ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்தனால ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. ஒரு சிலருக்கு புரியுது, இல்லைங்க இவர் நல்லவர் தானங்க, என்னங்க பண்ணுறாரு, நல்லதானங்க பண்ணுறாரு. ஒரு சிலர் இல்லை மோசமான ஆளாக இருப்பானோ அப்படின்னு. ஆனாலும் யூதர்கள் தாங்க முன்னாடி, அதனால ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கண்ணு திறக்கப்பட்ட ஒருத்தனுடைய அப்பா அம்மா என் பிள்ளை வந்து பிறவியிலேருந்தே குருடனாக பிறந்தவன் தான், ஆனால் இப்போ ஏசு தான் சுகம் கொடுத்தாருன்னு யாருக்கு முன்னாடி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஒதுக்கி வச்சுருவாங்க, ஜெபாலயத்துலேருந்து நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்கங்கிற பயம். இன்றைக்கி கூட எத்தனையோ பேர் ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லி ஆண்டவரை வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அது வெளியில் வந்து தான் ஆகும். அவ்வளோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து டீனேஜ் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கடுத்து வெளியில் சொல்ல முடியாமல் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து மேரேஜ் பண்ண பிறகு இப்போ பார்த்தாலும் ஏதாவது என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி தானே இதயம் போகும், உண்மையான தேவன் சொல்லிட்டு ஒரு வீட்டில் பிரச்சனை வருது. 2 நாளைக்கு கூட ஒரு சகோதரி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் வீட்டை விட்டு துரத்த வேண்டியது தேவன் துரத்த விடலை. எப்படி நடந்துச்சு தெரியாது. அவங்க அடுத்த நாள் மெசேஜ் பண்ணாங்க, தேவனுக்கு மகிமை அப்படி. அடுத்த நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது. நம்ம ஜெபம் பண்ணது வீணாகி போகலை. அதனால சொல்கிறேன், எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இந்த உலகத்தில் அங்கீகரிக்காமல் தான் போவாங்க. ஆனால் தேவனை நம்ம வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டும். அப்போ இங்கே பாருங்கள் 21 இயேசு அநேக விஷயங்களை செய்கிறாரு. ஜனங்கள் அவருக்கு பிரதித்திரமாக என்ன சொல்கிறாங்க, 7:20 பாருங்கள், நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு நோக்கி குறியை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாலலாம் என்ன நடக்குது, 7ஆம் அதிகாரத்தில் நம்ம நிறைய பார்த்தோம். இந்த குருடனுடைய கண்களை திறந்தது போல் நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு. அதுக்கடுத்து நிறைய பேசிக்கிட்டு வர்றாரு. அப்போ ஜனங்கள் கூட அவர் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், நீ பிசாசு பிடித்தவன், உன்னை ஏன் இப்போ கொலை செய்ய தரப்போகிறாங்க, நீ சிம்பிளாக என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீ பைத்தியம். புரியுதா உங்களுக்கு? நீ ஏன் பைத்தியம், எதையா பேசிக்கிட்டாலவீங்க, வானத்துலேருந்து நான் தான் இறங்கி வந்தேன், நான் தான் வந்து தீவ தண்ணீர். லிட்ரலாக உங்களுக்கு அவர் பேசினது, அவர் நடந்துக்கிட்ட, அவர் சொன்னது எல்லாமே ஒரு சிலரை தவிர எல்லாருக்கும் பைத்தியமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி கூட நம்ம தேவனை பற்றி சிலுவை பற்றி சொன்னால் பைத்தியமாக தான் இருக்குது. அதான் பவுல் சொல்கிறார், சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லி பாருங்க, உங்கள் கடவுளுக்கே பவர் தான், ஏங்க சிலுவையில் தொங்குறாரு, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்பாங்க. அதுதான் பைத்தியம். அப்படி நம்ம அவங்கள பைத்தியமாக பார்க்குறோம், ஆனால் அவங்க நம்மளை பைத்தியமாக பார்க்குறாங்க. வந்து சொல்லுங்கங்க, எப்படிங்க இயேசு பிறந்தார் மரியாளுக்கு, இது எங்கேயா நடக்குமா? பெரிய புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறேன்னு சொல்லி இதெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய விஷயங்கள் இல்லையா, இந்த விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம், வரீங்களா எங்கள் கூட வாதாட அப்படின்பாங்க. இதெல்லாம் புரிய வைக்க முடியுமா? புரிய வைக்க முடியாது. ஏன்னா உனக்கே கண்ணு திறக்காமல் இருக்குது. கண்ணு திறக்கிறவனுக்கு முன்னாடி தான் பாரு, இந்த ரோஸை பாரு, பற்றியா ரெட் கலராக இருக்கா, பற்றியா இந்த மாதிரி ஒரு பெடல்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது அப்படி சொல்லலாம். கண்ணே மூடி இருக்கொண்டு போய் ரோஸை பாருன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியுமா, இருட்டாக இருக்குது, என்னது சும்மா ரோஸுன்னுட்டு இருக்க, ரெட் கலருன்ற, இந்த மாதிரி அழகாக இருக்குங்கிற, முள் இருக்குங்கிற, இலை இருக்குங்கிற. அதனால் அவனுக்கு கண் திறக்கப்பட தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் என்ன தான் உட்காந்து பாருனாலும் கண்ணை திறந்த பிறகு நீங்கள் அவனுக்கு காமிச்சு பேசுனீங்கன்னா புரியும். அதனால தான் எல்லாருக்காகவும் நம்ம படித்தோம் இல்லையா, மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்கான ப்ரேயர், இதை படிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் இருக்கவங்க மாறுங்கன்னு சொன்னால் மட்டும் இல்லை, இந்த ப்ரேயர் பண்ணிக்கிட்டே அதையும் சொன்னீங்கன்னா கரெக்டாக புரியும். இத்தனை பேருக்கு புரியுது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன் நமக்கு மட்டும் 100% திறந்துடல, இன்னமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் திறந்துட்டுருக்கு இல்லையா. அதனால் நமக்கும் தொடர்ந்து பெரிய காரியங்களை காண நம்மளும் ஜெபிக்கணும்.
இத்தனை பேர் ஜோக் பண்ணுறீங்க அந்த மாதிரி. அடுத்து பாருங்க, பிசாசினால் உண்டாவன்னு சொல்கிறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன்னா, அப்போ தான் உங்களுக்கு குருத்தோலினோட அருமை தெரியும். அதே 7ஆம் அதிகாரத்தில் 30 அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவர் மேல், ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வேலை வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல். அப்போ அவர் வேலை வந்ததுனால தான் குட் ஃப்ரைடேக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இல்லைன்னா அவர் மேலே கை வைக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது, டைமும் கிடையாது, தேவன் அலோவ் பண்ணவும் இல்லை. அடுத்து, ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கலும் அதிகம் செய்வாரோ, இவர் வரும்போது இவராகத்தான் இருக்கணுன்றாங்க. ஆனாலும் ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபோது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை, பாருங்க, ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை கேட்டுட்டு, எப்படினாலும் சரி மற்ற இடத்துல பிரச்சனை, இவரை கூப்பிட்டு பிடிக்கிறோம், இவரை அடிக்கிறோம், இவரை கொலை செய்கிறோம். இதுதான் அவங்களுடைய ஃபுல் நோக்கமாக இருக்குது. யோவான் ஆரம்பத்திலேருந்து இதை சொல்லிட்டு வர்றார். ஒரு மனுஷனை எப்போ பார்த்தாலும் பிடிக்கணும், அடிக்கணும், கொலை செய்யணும், இதுக்கு தான் தேடுறாங்க. அடுத்து 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 6ஆம் வசனம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு என்ன பண்ணுறாங்க, விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த இன்சிடெண்ட் வருது. அது கூட எதுக்கு கொண்டு வர்றாங்க, வேறு ஏதோ நல்ல காரியத்துக்கெலாம் இல்லை, இவரை எப்படி மாட்டி விடலாம். இப்படி எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க? உங்களை மாட்டி விடுறதுக்குன்னே சில விஷயங்களை கொண்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்காங்களா? பிரதர் சொல்கிறேன், உங்களை மாட்டி விடுறதுக்குன்னே சில விஷயங்களை கொண்டு வந்து, எப்படிப்பா இது எப்படினாலும் இதில் தப்பிச்சிட்டானே, இதில் மாட்டியே ஆவாம் பார். இயேசுட்ட உபச்சார பெண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வேணும்னு இல்லை, அவளுக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு இல்லை, என்ன சொல்கிறாங்க, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே, அவருக்கு புரியும் சில நேரம் அப்படியே சரிப்பா நீ இந்த காரணத்தை தானே வந்துடு. இதுக்கு தான் பாருங்கள், நமக்கு நல்ல ஆவியை குறித்து தெளிவு முக்கியம். ஆவியில் தெளிவு முக்கியம், ஞானம் முக்கியம். எது எடுத்தாலும் அப்படி வந்து புலம்புறதுனாலையோ படப்படன்னு பேசுகிறதுனாலையோ சண்டை போடுறதுனாலையோ ஒன்றும் சாதிக்க முடியாது. உட்காந்து எழுதுறாரு. அங்கே என்ன எழுதுறாருன்னு சில பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, அவருடைய எபிரேய வார்த்தையில், நீ வந்து உன்கிட்ட பாவம் இல்லைன்னா இதில் முதலாவது கல்லை எரி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல எழுதிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் விட மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்தில் இயேசு சிக்குவார், இந்த விஷயத்தில் இயேசு சிக்குவார், இந்த விஷயத்தில் அவரை சிக்க வைக்கிறோம், மக்கள் முன்னாடி அவரை கெட்ட பேர் வாங்க வைக்கிறோம், அசிங்கப்படுத்துகிறோம், அவர் என்ன பண்ணுறோம், உள்ளே தூக்கி போடுறோம். இதுதான் அவங்களுடைய எய்ம். விபச்சாரத்தில் இப்படிப்பட்ட பெண்ணை ஒன்று வைக்கிறோம். இப்போ பாரு, ஏதாவது ஒன்று சொல்லுவார், மாட்டுவார் பாரு, மக்கள் முன்னாடி இந்த விஷயத்தில் கெட்ட பேர் வாங்க வச்சிடலாம் அப்படின்னு. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, ஒரே வார்த்தை பார்க்குறாரு, உங்களில் எவன் பாவம் இல்லையோ கல் எறிங்கப்பா. என்ன சொல்கிறாரு, இப்படி ரவுண்ட் அடிக்கிறாரு, யார் பாவம் இல்லையோ முதலாக கல் எறிங்க அப்படின்னு. ஒன்றுக்கு ஐயோ நான் நேத்தானே ஒரு பொய் சொன்னேன், அது ஒரு பாவமாச்சே, நான் அப்படி சொன்னேனே, இப்படி சொன்னேனே, அப்படி சொன்னேனே சொல்லிட்டு ஒரு ஆளாக ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்கன்னா கடைசியில் இப்படி குனிஞ்சு இப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்குள்ள ஒரு ஆள் கூட காணும். என்னம்மா எல்லோரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க ஆண்டவரே. போ, பாவம் செய்யாதே போ அப்படின்றார். ஹல்லேலூயா. எப்படி மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க, இப்படி பதில் சொல்கிறாரு, வாயை அடைக்கிறாரு பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த ஞானம்லாம் அவருக்கு இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள், அதே இதில் யூதர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, இவர் சொல்கிறாரு 8ஆம் அதிகாரத்தில் 22லலாம் கூட, நான் வந்து பிதாட்ட போகிறேன், கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், நான் மேலே போயிடுவேன்றாரு. உடனே இவங்களுக்கெல்லாம் போகிறேங்கிறாரு, எங்கே போவார் பாருங்கள். யூதர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொள்கிறான். எப்படி எக்ஸ்ட்ரீம், சூசைட் பண்ணிட்டு பாதாளத்துக்கு போகிறான் போல், அதனால தான் அங்கே வர முடியாதுன்னு சொல்கிறான். புரியுதா இல்லையா நான் சொல்கிற விஷயங்கள்லாம்? ஒரு மனுஷனுக்கு என்ன பாடு பிரச்சனை. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இவன் நல்லா அற்புதம் செஞ்சுட்டான், இவன் சரியில்லை. அதாவது ஒருத்தனை பிடிக்கலைன்னா இப்படி தான் சொல்லுவாங்க, பொறாமல் வந்துச்சுன்னா இப்படி தான் சொல்லுவாங்கங்கிறதுக்கு ஒரு இது மாம்ச சிந்தனை. நீங்கள் கடவுளே வந்து நின்னா கூட ஏற்றுக்கிற மாட்டேன் தான். சிலர்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அதுதான். அதுக்கடுத்து ஓய்வு நாளில் செய்யக்கூடாது, தப்பு போ. அதுக்கடுத்து கொலை செய்கிற அளவுக்கு இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, ஓகே. அதுக்கடுத்து நாங்கள் பார்த்து வளர்ந்த பையன், எனக்கு தெரியாது அவங்கள பற்றி. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபேமஸாக இருக்க வருவீங்க, சகோதரர்கள் கூட நம்மளை போய் அங்கங்கெல்லாம் செய்ய வேண்டியதானே. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, பிசாசு பிடிச்சவன், பேய் பிடிச்சவன், பைத்தியம், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டாலே இது அப்படின்றாங்க. யாரை? தேவன். எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க, இவன் தற்கொலை பண்ணிக்கிடுவானோ. ஏன்னா யூதர்களுக்கு நல்லா தெரியும், தற்கொலை பண்ணால் தேவன்கிட்ட போக மாட்டோம்,
அவங்களுக்கு அதெல்லாம் கிளியராக தெரியும். அதனால தான் அங்கே யாரும் வர முடியாதுன்னு சொல்கிறான். ஏன்னா நம்மளாம் பரலோகத்துக்கு போகிற கேஸ் இல்லை, இவர் தான் பாதாளத்துக்கு போக போகிறாரு, அதனால தான் நம்ம போய் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இப்படிலாம் பாருங்கள் பேசுகிறாங்கன்னு. அடுத்து அதே இதில் பாருங்கள் 48 யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே? அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். இதுக்கு நடுவில் நிறைய இன்சிடென்ட் இருக்குது. நான் அந்த வார்த்தைகளை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால தான் கடை நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து படித்து பாருங்கள் எதனாலலாம் இந்த மாதிரி பேர் வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லா ஆர்கியூமெண்ட்டும் இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், நீ பிசாசு பிடிச்சவன், உன்னை சமாரியன் என்றும். சமாரியன்னா அந்த காலத்தில் ரொம்ப கேவலமாக இருக்கும் சமாரியர்கள். அதனால் சமாரிய பெண்கிட்ட தண்ணி வாங்கி கேட்கும் போது கூட அந்த பெண் குடிக்க மாட்டேங்கிறான். நம்ம ஊரில் கீழ் ஜாதி அப்படிலாம் சொல்லி ட்ரீட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி சமாரியர்களை அவங்க ரொம்ப லோ கிளாஸாக யூதர்கள் மதிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நீ சமாரியன், நீ பிசாசு பிடிச்சவன், நீ கலிலேயன், நீ நாசரேத்துலேருந்து வந்தவன், எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ண முடியுமோ அப்படிலாம். ஆனால் வேணுன்னே தேவன் அங்கெல்லாம் போய் இன்வால்வ் பண்ணி நான் எல்லாருக்கும் சொந்தங்கிறத காமிக்கிறார், நான் எல்லாரையும் நேசிக்கிறேங்கிறத காமிக்கிறார், நான் எல்லாருக்கும் ஆண்டவர்ங்கிறத காமிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, யூதர்கள் நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். 52 ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். உடனே என் வார்த்தையை கை கொள்றவங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்கிறாரா? உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க, ஓ நீங்கள் ஆபிரகாமை விட பெருசோ, அடுத்து நீர் மோசையை விட பெருசோ, அவங்களே இறந்துட்டாங்களே, உங்கள் வார்த்தையை கேட்டால் நாங்கள் உயிரோடு இருப்போமாக்கும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து நிறைய வசனங்கள் இருக்குது. 57 அப்போ தேவன் சொல்கிறாரு, எப்பா அந்த ஆபிரகாம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஆபிரகாமே என்னை பார்க்க தான்ப்பா ஆசையாக இருந்தான். உடனே இவங்க, ஓ அப்போ ஆபிரகாமே உன்னை பார்க்க ஆசையாக இருந்தானா, நீங்களும் ஒரே காலகட்டத்தில் இருக்கீங்க, உனக்கு இப்போ இன்னும் 50 வயசு கூட ஆகலை, நீ ஆபிரகாம் காலகட்டத்தில் உன்னை பார்க்க ஆசையாக இருக்கான்னு, அப்போ கூட பக்கத்தில் இருந்திருக்கணும் தானே அர்த்தம். இயேசு என்னை பார்க்க ஆசையாக இருக்கிறாருன்னு அப்படி வராங்க பாருங்கள். 57 யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? அதற்கு இயேசு, ஆபிரகாம் உருவாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். புரியல, சுத்தமாக புரியல. எல்லாம் ஃப்ளஷ், எல்லாமே பொய், எல்லாமே பைத்தியம், இப்படி தான் எப்பயுமே இந்த இயேசு பேசிட்டு தலைவர். இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தேவனை விசுவாசிக்கிற நம்ம சொல்கிறது எத்தனை பேர் பைத்தியமாக நினைக்கிறாங்க? நினைக்க தான் செய்கிறாங்க. உண்மையாக இருக்கிறவங்க கூட அதனால் கெட்ட பேர் வாங்க வேண்டியதாக இருக்குது, தப்பு செய்கிற ஒரு சிலரால். அற்புத அதிசயம் செஞ்சால் கூட நிறைய நேரங்களில் வெளியில் சொல்ல முடியல, ஏன்னா இவங்க ஆளை செட் பண்ணி செய்கிறாங்க. ஒரு சிலர் அப்படி செய்கிறாங்க. அதுக்காக உண்மையிலேயே செஞ்சால் கூட என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம இவங்க நாளே பேசி வச்சு, இப்படி விழே, இப்போ பாரு நான் வருவேன், நீ டொப்புன்னு விழணும். அதனால் நிறைய பேர் நாங்கள் வீடியோ காமிக்கிறதே கிடையாது, என்னை இப்படி தான் சொல்லுவாங்கன்னு தெரியும். இப்போ பாரு பக்கத்தில் வருவேன், நீ இப்படிலாம் ஆக்ட் பண்ணணும், அப்படி பவர், அப்படி ஃபயர் சொல்லணும், நீ விழணும். இப்படியே சொன்னோடனே என்ன நினைப்பாங்க, நேற்று நைட்டு ஃபோனில் பேசியிருக்காங்க, அப்படி பண்ணுறாங்க பாரு. இதனால் என்ன ஆகுது, உண்மையாக நம்ம செஞ்சால் கூட நாங்கள் யாரும் வெளியில் சொல்கிறது கிடையாது பப்ளி. ஆனால் எத்தனை பேர் ஆண்டவர் தொடுறார், அது நீங்கள் தான் சாட்சி, வேறு யாருமே சாட்சி கிடையாது. அதுக்காக நான் வெளியில் போட்டு ஃபோட்டோ போட்டு பேனர் போட்டு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கிடையாது. தேவன் இருந்தார்னா அந்த இடத்துக்கு உலகமே தேடி வரும். எத்தனை பேர் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா கொடுங்கன்னு சொன்னோன்னா வந்துருச்சுப்பா. நேற்று கூட ஒரு சேனலில் போட்டு பேசினா, பாருங்கள் விதவிதமாக ட்ரெஸ் போடுறீங்க, உங்கள் சபையில் எத்தனை இருக்குது, இன்னமும் ஏன் மக்கள்கிட்ட கேட்குறீங்க? டே, மக்களை கொடுக்க வைக்கிறதே அவங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் கொடுக்க வைக்கிறோங்கிற அந்த கான்செப்டை விட்டுட்டு அவங்களே யூடியூப்பில் பேசி காசு வாங்குறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கான். அதையே இங்கே நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ ஏன் வாங்குற? இங்கே யார் அது வேணும் இது வேணும்னு சொல்லி செலவு கணக்கு போட்டு வாங்கலை, நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அதனால் என்ன ஆயிருதுன்னா, சாதாரணமாக கேட்குறவங்களுக்கு கூட என்ன ஆயிடுது, கேட்டாங்களா தப்பு, உன்னை பார்த்து உன்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டை கரைக்காம விட மாட்டாங்கடா, இப்படி தான் செய்வாங்க அப்படி. அதனால் அதையும் சொல்கிற முடியும். இப்படி எதை எடுத்தாலும் குற்றம், இயேசு படாப்படுத்துகிற மாதிரி படாப்படுத்துகிற ஆள்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் உண்மை சத்தியம் அறிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இயேசு சொல்கிறாரு, நீ மாம்சத்திலேயே யோசிக்கிற, அதனால தான் உன் மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது, ஆவியின் சிந்தனையில் யோசிச்சா என்னன்னு உனக்கு புரியும். அப்போ இங்கே தான் சொல்கிறாரு, ஆபிரகாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்ப்பா, என்னை ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்குன்னு கேட்குறேன், நான் தான்ப்பா அவனையே படைச்சவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போயும் புரியல. அப்போ பாருங்கள் 59, அப்பொழுது அவர்கள் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள், இயேசு மறைந்தவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு. உடனே கோவம் வந்துடுது, ஏன்னா அவங்க கல்லெறிஞ்சு கொள்வாங்க தேவனுக்கு ஏதாவது விரோதமாக பேசிட்டாங்கன்னா. யாரை கொல்ல வராங்க? தேவனையே கல்லெறிஞ்சு கொள்ள வராங்கங்க. இதெல்லாம் தேவனோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி.
இதுக்காக நான் உங்களை படைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ கூட தேவன் என்ன பண்ணுறாரு, மறைந்து அவர்கள் நடுவே விட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து 8 பாருங்கள், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். நிறைய வசனங்கள் அப்படி எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு. 10 கூட பிசாசு பிடிச்சவன் பைத்தியக்காரங்கிறத பிளாங்காகவே சொல்கிறாங்க. 19, 20 வசனத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள். இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட நானும் பிதா 30 பார்த்தீங்கன்னா 10:30 நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோன்னு சொல்கிறாரு. அப்பொழுது யூதர்கள் அவர்களில் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, என் பிதாவினால் அநேக நற்காரிகளை செய்தேனே, எதற்காக என்ன கலைய வரீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே தொடர்ந்து கல்லெறியன்னு ஏகப்பட்ட வசனங்களை காமிக்கலாம் உங்களுக்கு. அடுத்து 12 தான் நமக்கு வருது குருத்தோலை பாவனை. இவ்வளோ விஷயம் நடக்கப்ப என்னதான் இருந்தாலும் இயேசுவுக்கு ஒரு மனசில், உங்களை காப்பாற்ற வந்த என்னையே கொலை பண்ண பார்க்குறீங்களே, என்னையே கஷ்டப்படுத்துகிறீங்களே, என்னையே இவளை கேவலப்படுத்துகிறீங்களே. அப்போ என்னதான் இருந்தாலும் பாருங்கள், நீங்களே ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு விசுவாசத்தில் போயிட்டுருக்கீங்க, உங்களை எப்பயுமே நம்ப மாட்டேங்கிறாங்க, உங்களை பழி சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட எத்தனையோ பேர் சர்ச்சைக்கு வர்றது கூட கேலி கிண்டல் பண்ணுவாங்க. போயிட்டாங்கப்பா பைபிளை தூக்கிட்டு ஏசு நீ எவ்வளோதான் போய் பண்ணுறேன்னு பார்ப்போம், நீங்கள் மட்டும் வைராக்கியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்களாக்கும், நீங்கள் அப்படி என்னைக்கு நீ விழுவன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்க கூட சுற்றி இருக்கிறவங்க கூட ரெடியாக இருக்காங்களா? நீங்கள் இப்படி கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டு பார்ப்போம் என்னைக்கு நீ மொக்க வாங்க போகிறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன ஒரு குட் நியூஸ் தெரியுமா, குருத்தோலை ஞாயிறு வந்து விட்டது. சுற்றி கொலை பண்ண வராங்க, சுற்றி அசிங்கப்படுத்துகிறாங்க, சுற்றி கல்லறி வராங்க, சுற்றி கேவலப்படுத்துகிறாங்க. அதில் தேவன் சொல்கிறாரு, நான் இவரை அழைத்திருக்கிறேன், இவர் தான் என் மகன்கிறத, இவர் தான் அந்த மெசையாங்கிறத, இவர் தான் உங்களை காப்பாற்ற அந்த ரட்சகருங்கிறத குருத்தோலை அன்னைக்கு காமிக்கிறார். இன்றைக்கி தேவன் என்ன சொல்கிறார், 2 விஷயம் சொல்ல வந்தார். இன்றைக்கு என்னை விசுவாசிக்கிற உங்களுக்கும் நான் உங்கள் மூலம் மகிமைப்பட போகிறேன். செகண்ட் திங், உங்கள் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். உங்கள் எதிரிகள் வெட்கப்பட்டு போகிறாங்க. நம்மளுக்கும் ஒரு நேரம் தோணும் பாருங்கள், எவ்வளோ நாள் தான் ஆண்டவரே இப்படியே நாங்களும் உங்களுக்காக இப்படியே இருந்துட்டு, என்னைக்காவது ஒரு நாள் அப்படி எந்திரிச்சு எவ்வளோ விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அடுத்த சில வெயிட்டிங் பீரியடுக்காக முடிஞ்சு எப்போ நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, தேவன் சொல்கிறார், அது நடந்தே தீரும். ஏசு நான் தான் அந்த மெசாயாங்கிறத காமிக்கும் விதத்தில் பிதா அவரை அன்னைக்கு அங்கீகரித்திருக்கிறாங்கிறதுல அப்படி இருந்த ஜனங்கள், அப்படி இருந்த பரிசேயர்கள் மத்தியில் அன்னைக்கு எல்லாரும் வீடியோவில் பார்த்தோம்ல, எல்லாரும் அவரை கொண்டாடும்படி செய்கிறாருங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பெருந்திரளான கூட்டமாய் இன்னைக்கு ஓசனான்னு சொல்லி இப்படி எடுத்துக்கொண்டு இவரே தேவன் சொல்லி யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ, ஒழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க வாயாலேயே அவரை புகழ வைத்தார், அவங்க வாயாலே அவரை துதிக்க வைத்தார், அவங்க வாயாலே அவர் தான் மெஸ்ஸா என்று சொல்ல வைத்தார், அவங்க வாயாலேயே எங்களை காப்பாத்துங்க, நீங்கள் தான் வழி, நீங்கள் தான் சத்தியம், நீங்கள் ஒசன்னா எங்களை மீட்க வந்தவரே, எங்களை மீட்க அப்படின்னு சொல்ல வைத்தார். உங்களை சுற்றி இருக்கிறவங்க வாயாலேயே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றும், நீங்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் என்றும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் என்றும், நீங்கள் விசுவாசிக்கிறவர் மெய்யானவர் என்றும் உலகத்தில் சொல்ல வைப்பார். உங்கள் விசுவாசம் வைக்கப்பட வைக்கவே வைக்காது. அதனால தான் 12 பார்க்குறோம். இது எத்தனை பேருக்கு நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு அப்படியே யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட் எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டாக இருக்குன்னு புரியுது. வெக்கப்பட்டு தலை குனிந்து அவமானப்பட்டு வேண்டாம் போன்னு ஒதுங்கி இருந்த இடத்துல அதே ஊரில் ராஜாவாய் அந்த கல்வாரி சிலுவையை போகிறதுக்கு முன்னாடி தான் யாருங்கிறத இயேசு காமிக்கிறார். அதுக்கடுத்து என்னங்க, கல்வாரியில் அரைஞ்சிட்டாங்கல்ல, இல்லை, அது தன்னைத்தானே ஒரு ஒப்பு கொடுக்குறார். ஃபைனலாக அந்த உலகத்துக்கு நான் எதுக்கு வந்தேன், தான் யாருங்கிறத 100% வெளிப்படுத்தினால தான் அந்த குருத்தோலை ஞாயிறு. 100% மக்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு, இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் அரட்டுறாங்க, என்ன கத்துறீங்க, ஓவராக கத்தாதீங்க அப்படின்னு. அப்போ ஏசு சொல்கிறாரு, இது ஏன் நேரம். நம்ம எல்லாத்துலேயும் சொல்லுவோம்ல, எனக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு. தேவன் சொல்கிறாரு, தேவன் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறவர் பலத்த கைக்குள் அடங்கியிரு. அந்த ஏற்ற காலம் வந்து வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்து சிரித்தவங்க, கேலி பண்ணவங்க, ஏளனம் பண்ணவங்க, இங்கெல்லாம் போகாதீங்க, இவங்கள தகுதியே இல்லைன்னு சொன்னவங்க கூட கூப்பிட்டு வச்சு நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் பெரிய ஆளு, வாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு புகழ்கிற காலம், உங்களை வாளாக இல்லாமல் தலையாக வைக்கிற காலம், கீழாக இல்லாமல் மேலாக வைக்கிற காலம் இதோ வருகிறது. இந்த குருத்தோலை அவரை நம்புகிற விசுவாசிக்கிற உங்களுக்கு இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் தேவன் சொல்வது அதுவே, நான்
நான் உன்னில் மகிமைப்படுவேன், உன் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். உன்னை அழிக்க நினைது, உங்களை கெடுத்து நினைது, உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களோட வேலை காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களை சுற்றி யாராலும் இருக்கலாம், அவங்கள வெட்கப்பட்டு நம்மளும் எவ்வளவோ பண்ணுமே ஒன்றும் பலிக்கலையே. அதான் இங்கே 12 போட்டிருக்கு பாருங்க. அந்த வசனம் ரொம்ப சூப்பர். 19 பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணுன்னு தெரியலையே. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பார்த்து எல்லாம் வேஸ்ட்டு, செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, உலகமே அவனுக்கு பின் சென்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹீரோ அப்படியே என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க. நான் தான் அந்த ஹீரோ, நான் தான் அந்த கிங் ஆஃப் கிங், நான் தான் தேவன் அனுப்பப்பட்ட அந்த மெஸ்ஸியா, நான் தான் உங்களை காப்பாற்ற வந்த ரட்சகர் அப்படின்னு எல்லாம் விழுந்து அப்படியே அவரை தொழுது கொள்கிறாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை, நமக்கு தலை குனிவு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் கடைசி வரைக்கும் அப்படியே போயிட மாட்டோம். திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறனால உங்களை ஒரு இடத்துல அவரை விசுவாசித்து நீங்கள் நிற்கிற. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இத்தனை பேர் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கி அவங்களாம் சொல்லி பரவாயில்ல நின்றுட்டிங்களே, பரவாயில்ல ஊழியத்தில் நின்றுட்டிங்களே, பரவாயில்ல உங்களுக்கு இத்தனை பேர் வர்றாங்களே, பரவாயில்ல யூடியூப்பில் போட்டு அத்தனை பேர் பார்க்குறாங்களே, ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவங்களே மீட்டிங்கு காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி எனக்கு தேவன் இந்த ஜெபத்தில் ஒருத்தவங்க இடத்துக்கு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க பாருங்கள். கையை பிடிச்ச அழுதேன். யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே, ஆண்டவரே உன்னை எல்லோரும் பைத்தியம் நினைக்கிறாங்கல்ல, எனக்காக நீ வைக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் தலையை உயர்த்துவேன்னு சொன்னார். அந்த ப்ராசஸில் தான் என் வண்டி போயிட்டுருக்கு. இனி ஹோல் பிக்சர் முடிய போகிற நாள் வரும் சீக்கிரமாக. பைத்தியம்னு நினைக்கலன்னா தாங்க அதிசயம். இயேசு அப்படி தான் நினச்சாங்க, அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். அதுக்கான டைம் வந்து விட்டது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவார். இப்போ ஏற்கனவே ஒரு லெவலில் இருப்பீங்க, அடுத்த லெவலுக்கு தேவன் அடுத்து கொண்டு போக போகிறார். உங்கள் மூலம் தேவன் மகிமைப்படுவார். அவர் உங்கள் எதிரிகளை வெட்கப்பட்டு போகும்படி செய்வார். அவங்களுக்குள்ளே பேசிக்கிறோம், உங்கள் எதிரிகள்லாம் பேசிக்கிறாங்க, என்ன பண்ணால் ஒன்றும் முடியலையே, வண்டி போயிட்டே இருக்கே, அடித்து க்ரீன் சிக்னலில் மேலே போயிட்டே இருக்கே அப்படின்னு பேச வைப்பார். எத்தனை பேர் அது வேணும், அது நடக்கணுன்றீங்க? ஏன்னா தேவன் மகிமைப்படணும். நம்ம சொன்னதெல்லாம் நான் அடிக்கடி, ஆண்டவரே நான் யாருக்காக திருச்சியில் யூனிவர்சிட்டி கட்டணும் இல்லையோ, நான் உங்கள் நாமத்தில் நான் சொன்னது பொய்ன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா நான் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு இதெல்லாம் பேசி முடித்தேன். அப்போ அவங்கெல்லாம் பொய்ன்னு நினைப்பாங்களே, ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனுவல் டேயில் கூட நான் அனௌன்ஸ் பண்ணோம். அப்போ எல்லாரையும் நான் பொய் சொல்கிறேன், என்னையே கூட பொய்காரியை நினைச்சலாம், ஆண்டவரை பொய்யா நினைச்சக்கூடாது. அதுக்காகவே அதை நடத்தி முடிக்கணும், நடத்தி முடிக்கப்படும். எல்லாரும் தேவன் மெய்யானவர் அறிவாங்க. ஏன்னா அப்படி சொல்லி அழைத்தவர் செஞ்சு முட்டிப்பார். நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்களுடைய விசுவாசத்துக்கு பின்னால் தேவன் இருக்கிறாரு. நம்ம கூட அசிங்கப்பட்டு போயிடலாம், ஆனால் தேவன் அசிங்கப்பட விடக்கூடாது. அதுக்காக தான் நீங்கள் பின்வாங்கிறாதீங்கன்னு சொல்கிறது. உங்களுக்கான நேரம் வருகிறது, உங்களை உயர்த்துகிற நேரம் வருகிறது, உங்களை கொண்டாடுகிற நேரம் வருகிறது, உங்களுக்கு அவர் சொன்னதை செய்து முடிக்கிற நேரம் வருகிறது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். இவ்வளோ தூரம் நமக்கு பெரிய எதிர்ப்புகள்லாம் இன்னும் இல்லை. ஆனால் இவ்வளோ எதிர்ப்பின் மத்தியிலையும் தேவன் மகிமைப்பட்டார்னா உங்களையும் தேவன் மகிமைப்படுத்துவார். உங்கள் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். உங்களுக்கு எதிரான பிசாசே நினச்சி பார்ப்பான், நம்மளும் எவ்வளோ பண்ணி பார்த்தோம், இந்த டீம்கிட்ட ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, பேசாமல் வேறு யார்கிட்டயா போயிட்டு வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பிசாசே ஓடி போயிடுவோம். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போம்.